ஹலோ guys, இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா போக்கோ வந்து அவங்களோட போக்கோ M3 மொபைலை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, எந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு இந்த ரிவ்யூவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த போக்கோ M3 மொபைலை கில்லர் லுக்ஸ் ஓபி பர்ஃபார்மர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட நல்ல ப்ரைஸிங்கில் லான்ச் பண்ணியிருக்காங்களான்னு இந்த ரிவ்யூவில் பார்ப்போம். எனக்கு வந்து இந்த மொபைலோட டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்கு. பேக் சைடில் கேமராவோட பம்ப் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து போக்கோங்கிற பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இந்த மொபைலோட டிசைன் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த போக்கோ M3 மொபைலோட ஷார்ட்டான ஓவர்வியூ பார்ப்போம். இந்த மொபைலில் 6GB ரேம் கொடுத்துருக்காங்க. UFS 2.1 அண்ட் 2.2 சப்போர்ட் இருக்குது. இந்த மொபைலில் ஸ்னாப்ட்ராகனோட 662ங்கிற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 6000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 6.53 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் 48 MP கேமராவோட ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது MIUI 12ஓட போக்கோ லான்ச்சர் 2.0 கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட பேக் சைடை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் பிளாஸ்டிக்கில் தான் மேட் பண்ணியிருக்காங்க. இதை டெக்ஸ்டர்டு பேக் பேனல்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மொபைல் வந்து கேஸ் போடாமல் யூஸ் பண்ணும்போது பேக் சைடில் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து அப்சர்வ் ஆகாது அண்ட் ஸ்க்ராச்சஸ் வந்து விழாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல்லையும் இப்போ எல்லாரும் பாப்புலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட வெயிட் வந்து அரௌண்ட் 197 கிராம் இருக்குது. இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் 6GB LPDDR4X ரேம் கொடுத்துருக்காங்க. 64 அண்ட் 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது UFS 2.1 அண்ட் 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட வருது. அண்ட் இந்த மொபைலோட ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 662ங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸருமே யூஸ் பண்ணுறதுக்கு ரியல் டைமில் நல்லா தான் இருக்கும். ஹை லெவல் கேம்ஸை உங்களால் மீடியம் கிராஃபிக்ஸில் ஸ்மூத்தாகவே ப்ளே பண்ண முடியும். இந்த மொபைலில் 6.53 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுண்டுமே லவுடராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட கேமரா செட்டப்பை பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க. இதில் 48 MP மெயின் கேமரா அண்ட் 2 MP மேக்ரோ 2 MP டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 6000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை பவர் பண்ணுறதுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. 22.5 வாட்டுக்கான சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் நார்மலாக மொபைல் யூஸ் பண்ணும்போது 2 days வரைக்கும் பேட்டரி பேக்கப் இருக்கும். என்ன தான் கேம்ஸ் ஆடினாலும் கண்டிப்பாக 1 day தாங்கும். அண்ட் இந்த மொபைலோட எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ்னு பார்க்கும்போது IR பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலமாக உங்கள் வீட்டில் இருக்க டிவி, ஏசி இதெல்லாம் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அடுத்து USB Type C கொடுத்துருக்காங்க. இதில் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த மொபைல் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனோட வருது. இந்த மொபைலோட இன்டர்னல் சாஃப்ட்வேர் வெர்ஷன்னு பார்க்கும்போது Android 10 அண்ட் MIUI 12 அவுட் ஆஃப் த பாக்ஸில் கொடுக்குறாங்க. அண்ட் போக்கோ லான்ச்சர் 2.0 இருக்குது. அண்ட் போக்கோவை பொறுத்த வரைக்கும் UI வந்து ரொம்பவே க்ளீனாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஆட்ஸ் வராது. அண்ட் இந்த மொபைலில் சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. கேமராவோட பம்ப் வந்து ரொம்பவே தின்னாக கொடுத்துருக்காங்க. MIUI 12 பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான அனிமேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் வந்து குளோபலில் லான்ச் ஆனப்போ ஒரு சில யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது சின்ன சின்ன லேக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. MIUI 12ஓட இனிஷியல் அப்டேட்டில் இருந்திருக்கலாம். அடுத்த அப்டேட்ஸ் கொடுத்து அதை ஆப்டிமைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 662 ஒரு நல்ல கேப்பபிளான ப்ராசஸர் தான். MIUI 12ஓட நல்லா ஆப்டிமைஸ் பண்ணாங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இந்த மொபைல் வந்து 3 கலர் வேரியண்ட்டில் வருது. கூல் ப்ளூ, போக்கோ எல்லோ அண்ட் பவர் பிளாக். இந்த போக்கோ M3 மொபைலோட காம்படிஷன்ஸ்னு பார்க்கும்போது Realme 7i, Samsung M11 அண்ட் Moto G9 பவர் இருக்குது. பட் இந்த 3 மொபைல்லையுமே
4GBக்கான ரேமும் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் போக்கோ M3ல 6GBக்கான ரேமும் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. பட் கேமராவை பொறுத்த வரைக்கும் ரியல்மி 7ஐயும் மோட்டோ G9 பவரும் பெட்டராக இருக்குது. ஸோ நான் இந்த 4 மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் டீட்டெயிலாக ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பை பண்ணிக்கங்க. ஓகே, ஃபைனலாக இந்த மொபைலோட ப்ரைஸஸை பற்றி பார்ப்போம். பேஸ் வேரியண்ட்டான 6GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 10,999க்கு சேல் பண்ணுறாங்க. அடுத்து 6GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 11,999க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த மொபைலோட ஃபஸ்ட்டு சேலில் 1000 வரைக்கும் பேங்க் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போக்கோ M3 மொபைலோட சேல் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டுருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் பையிங் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னா பை பண்ணிக்கங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. Wow.